இசைஞானி இளையராஜாவுடைய இசையமைப்பிலே சித்ரா பாடிய முதல் பாடல் நீதானா அந்த குயில் என்ற படத்தில் தான் இடம்பெற்றது. அந்த பாடலை சித்ரா பாடிய போது இளையராஜா எந்த திருத்தத்தையும் சித்ரா கிட்ட சொல்லலை. அந்த படத்தை தொடர்ந்து பூவே பூச்சுடுவா என்ற படத்துக்காக ஒரு பாடலை பாடினார் சித்ரா. அப்போ அவரை அழைத்த இளையராஜா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே என்ன தப்பு பண்ணியிருக்க அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன், நீயே அந்த பாட்டை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க அப்படின்றத எனக்கு சொல்லு என்று சித்ராவிடம் சொன்னார். அவர் அப்படி சொன்னதை தொடர்ந்து அந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்ட சித்ரா அந்த பாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றதை கண்டுபிடித்தது மட்டும் இல்லாமல் அதை இளையராஜாவிடம் சொல்லிவிட்டு இந்த பாட்டை வேணால் நான் திரும்பவும் பாடி விடட்டுமா என்று அவரிடம் கேட்டிருக்கிறார். வேண்டாம், இந்த பாடல் அப்படியே இருக்கட்டும், இதை உனக்கு எதுக்காக நான் சொன்னேன்னா அடுத்தடுத்த பாடல் நீ பாடும்போது இதை மனதிலே வைத்துக்கொண்டு நீ பாட வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொன்ன இளையராஜா சித்ராவுக்கு ஒரு டிப்ஸையும் கொடுத்துருக்கார். ஜானகி பாடிய பாட்டெல்லாம் தொடர்ந்து கேளு, அந்த அம்மா பாட வரும்போது எப்படி நீங்கள் பாடணும் அப்படின்லாம் நான் பெருசாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன், எந்த மாதிரியான சூழ்நிலையிலே அந்த பாடல் இடம்பெறப் போகிறது என்பதை மட்டும்தான் உங்களுக்கு குறிப்பால் சொல்வேன். முதல் மரியாதை படத்தில் எஜ்ஜானகி பாடிய இந்த ராசாவே உன்னை நம்பி என்ற பாடல் எப்படிப்பட்ட வரவேற்பு ரசிகர்கள் மத்தியிலே பெற்றது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த பாடலை பாடுவதற்காக ஜானகி வந்தபோது அந்த அம்மாவிட்ட நான் ஒரு விஷயம்தான் சொன்னேன், ஒன்றுமே தெரியாத ஒரு பெண் பாடுகின்ற பாட்டு இது, அதை மனதிலே வைத்துக்கொண்டு பாடுங்கள் என்று. அப்படி அதை மனதிலே வைத்துக்கொண்டு எஜ்ஜானகி பாடியதால் தான் அந்த பாட்டு இந்த அளவுக்கு பிரபலம் அடைந்தது என்ற ரகசியத்தை சித்ராவிடம் எடுத்து சொன்னாராம் இளையராஜா.